நம்மளோட எல்லா ப்ராஜெக்டையுமே மல்டி பிசிபி இல்லை ஜென்ரல் பிசிபியில் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது தான். ஆனால் சில விஷயங்களை வந்து அதோட எஃபிஷியன்சி காரணமாக பிசிபியில் செஞ்சால் மட்டும்தான் அது நல்லது. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது எப்படி பிசிபி பண்ண போகிறோன்றதை பற்றி தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனல் ரெபார்டரி. இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுதான் முதல் தடவை இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து காப்பர் கிளாரட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பர் கிளாரட் போர்டு வந்து ஒரு கம்ப்ளீட் பிசிபி போர்டு வந்து 40 ரூபா வரும். இது மாதிரி ஒரு பெருசாக இருக்கும். நான் பாதி இந்த இடத்துல இருந்து வெட்டிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு டெமோக்காக மட்டும் ஒரு சின்ன ஒரு 2 சர்க்யூட்ஸ் 3 எல்இடி வச்சு சீரிஸ் பேரல் 3மே வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இதை வச்சு நம்ம மற்ற சர்க்யூட்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சர்க்யூட் நம்ம தான் வரையணும். அதுக்கு என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 எல்இடியை சீரீஸ்லையும் 3 எல்இடியை பேரல்லையும் பார்க்க போகிறோம். சரி, அதாவது எல்இடி 1, எல்இடி 2, இந்த 3 எல்இடியோட பாசிட்டிவ் லெக்கு ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது வந்து பேரலல். அப்புறம் வந்து சீரீஸில் வந்து இந்த நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்லையும் இந்த நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்லையும் இது ஒரு பாசிட்டிவ், இது வந்து ஒரு நெகட்டிவ். ஸோ இது வந்து சீரீஸ். ஸோ இந்த கனெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு எல்இடி வச்சு சின்ன சாம்பிள் வந்து பார்த்துக்கணும் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எல்இடி, இதுதான் என்னோட எல்இடி. பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சின்னதாக ஒரு ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பேரலல் கனெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்இடி வந்து கொஞ்சம் இதாக இல்லைனா கூட நான் இந்த லெக்கை வந்து வளைச்சி நான் இதில் மாட்டிப்பேன். சரி, இப்போ இதில் பேரலல் கனெக்ஷன் எப்படி வரையுதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட பாசிட்டிவ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். இது வந்து டெர்மினல் பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகவும் இருக்கும். சரி, இதை வந்து நம்ம ஒரு இந்த காப்பர் கிளாரட் போர்டில் நம்ம கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறது? இந்த சர்க்யூட்டை இதில் கொண்டு போகிறதுக்கு தான் பல மெத்தட் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்காக ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ கிளாசி பேப்பரில் பிரிண்ட் எடுத்து இது மேலே ஒட்டி அதை வந்து அயன் பண்ணி அதை அப்புறம் தண்ணியில் போட்டு அந்த டோனர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டோனர் இன்க்ஜெட் பிரிண்டரில் இருக்க இந்த டோனர்ஸ் வந்து இது மேலே வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த காப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மெத்தடு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிடி மார்க்கர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிடி மார்க்கர் வந்து காப்பர் சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகாது. அதனால இந்த மேலே இருக்கிற இந்த காப்பர் லேயர் வந்து பாதுகாக்கப்படும். சரி, நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் ஒரு பேரலல் கனெக்ஷன் வரைவேன். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதை வரைஞ்சிட்டேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பவர் கொடுத்ததுக்காக. இந்த 3 வந்து எல்இடி 1, எல்இடி 2, எல்இடி 3. நான் இப்போ இதில் எந்த எழுத்து எழுதுனா கூட இங்கே வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, பேரலல்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த பேரலல் நம்ம எழுதுனது கூட காப்பரில் வந்து வந்துடும். சரி, நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சீரிஸ் கனெக்ஷனும் இதில் வரைஞ்சிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்இடி 1, எல்இடி 2, எல்இடி 3. சரி, இப்போ ஃபுல்லாக ட்ராக் கொடுக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் பவர் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு தேவை. ஓகே, இப்போ இது வந்து நம்மளோட சீரிஸ் கனெக்ஷன். ஸோ பேரலல் கனெக்ஷன் வந்துருச்சு, சீரிஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. சரி, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் எழுதியிருக்கிறது வந்து பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு. ஸோ இந்த சிடி மார்க்கர் வந்து ஒரு பெர்மனன்ட் மார்க்கர், சரிங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அழிக்கும்போது அழியாது. இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷனில் போட்டு கொஞ்ச நேரம் இந்த எக்ஸஸ் காப்பரை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி இந்த எக்ஸஸ் காப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஃபெர்ரிக் குளோரைட்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபெர்ரிக் குளோரைட். இதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் கொஞ்சம் ஃபெர்ரிக் குளோரைடு யூஸ் பண்ணணும். ஸோ இது நான் வாங்கிய ஃபெர்ரிக் குளோரைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இதுவே அதிகம், நான் யூஸ் பண்ணுறதே அதிகம் தான். இந்த ஃபெர்ரிக் குளோரைடை யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அது ரெக்கமெண்டட். அதாவது க்ளவுஸ் இல்லைன்னா கை கொஞ்சம் காயமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உடனே கரைஞ்சிடும். இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு இந்த பிசிபியை அப்படி உள்ளே போட்டுருங்க. இதை இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இந்த இதை வச்சு ஆகணும். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இந்த ஓரத்தில் இருக்க காப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வருது. நடுவில் வந்து காப்பரோட அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஓரத்துலலாம் காப்பர் கலர் வந்து மாறிக்கிட்டே போகுது. சரி, இப்போ இதில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த காப்பர் குளோரைட் போர்டு மேலே இருக்கிற காப்பர் வந்து ஃபெர்ரிக் குளோரைடு வாட்டர் இது ரெண்டுத்தோட ரியாக்ட் ஆகி காப்பர் குளோரைட் அப்படின்ற ஒரு ப்ரெசிபிடேட்டும் ஃபெர்ரிக்கும் ப்ரெசிபிடேட் ஆகி கீழே தங்கிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச இடத்த தவிர மற்ற இடத்துல இருக்கிற எல்லா காப்பரும் போயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிடி மார்க்கர் வந்து ஃபெர்ரிக் குளோரைடோட ரியாக்ட் ஆகாது. ஸோ நமக்கு கிளியரான ஒரு சர்க்யூட் ட்ராக் கிடைக்கிது. இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் இடம் வந்து கரைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் சில இடங்களில் வந்து இன்னும் இருக்குது. அதனால் என்ன பண்ணால் இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 1/2 hour கழிச்சு இப்போ ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வரைஞ்சிருந்தோமோ அந்த இடத்துல மட்டுமே அந்த வரைஞ்ச இடம் மட்டும் அப்படி இருக்குது. மற்ற இடம் ஃபுல்லாக காப்பர்லாம் காலி ஆகிடுச்சு. சாரி, சீரிஸ்ன்னு எழுதினேன், அது கூட கிட்டத்தட்ட கரைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த இது போயிடுச்சு. சரி, இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் கழுவணும். இது பார்த்தீங்கன்னா அந்த காப்பர்லாம் இங்கே காணும்.
இந்த இடத்துல ஃபுல்லாக காப்பர்லாம் கரைஞ்சிருச்சு. நான் எந்த இடத்துல வந்து சர்க்யூட் போட்டிருந்தனோ அந்த இடத்துல மட்டும் இந்த இது இருக்குது. சரி, இப்போ இதை வந்து இதில் வந்து ட்ரில் போடணும். இந்த ட்ரில் போடுறதுக்கு என்கிட்ட ஒரு தனியாக ஒரு மோட்டர் வித் ஜக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜக்கு பார்த்தீங்கன்னா 0.5, 1, 2 இந்த மாதிரி பிட்ஸ்லாம் இதில் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பவர் கொடுத்தோன்னா இது வந்து ஒரு ட்ரில் ஆக்ட் ஆகும். நம்ம இந்த இடத்துல இப்போ ஹோல் போட போகிறோம். அதை நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரில் பிட் இதில் வந்து நான் இப்போ ஹோல் போட போகிறேன். இந்த ஹோல் போட்டு கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹோலும் போட்டு முடிச்சிட்டேன். பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து நம்ம இப்போ அதை போட்ட சாம்பிள் ஹோல். அதுக்கப்புறம் இப்போ போட்டுக்க ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இங்கே தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் எல்இடி வச்சு அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிப்போம். நான் முன்னாடியே ஃப்ளக்ஸை பற்றின வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போட்டுக்கோம். அதை ஒரு பார்த்துக்கோங்க, ஏன் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து மாட்டணும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல்ல நம்ம இந்த பேரலில் ட்ரை பண்ணிடலாம். இந்த பேரலில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இப்போ இங்கே பாசிட்டிவ் மாட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் மாட்டணும். ஸோ செகண்ட் எல்இடி, தேர்ட் எல்இடி. ஸோ 3 எல்இடி இப்போ மாட்டியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நெயில் கட்டுறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கீழே இருக்கிறத வெட்டியாச்சு. இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பின்னை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பேரலல் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் சீரிஸ் கனெக்ஷனை பண்ணி காமிக்கிறேன். இப்போ சீரிஸ் பேரலல் ரெண்டுமே நான் சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டேன்னா நான் சொன்னேன் அப்போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் போட்டேன், அதனால் வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து சால்டரிங்கால் ஜாயின் பண்ணிட்டேன். இதுவும் சால்டரிங்கால் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஏற்கனவே அந்த இடத்துல ட்ராக் இருக்கும், அது மேலே வச்சு கொஞ்சம் சால்டரிங் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பேரலல் கனெக்ஷன், இது வந்து சீரிஸ் கனெக்ஷன். இதில் ப்ளஸ் மைனஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ இந்த சீரிஸ் கனெக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு என்னோட மல்டிமீட்டரோட ப்ரோபு. நான் மல்டிமீட்டரோட ஒரு கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டேன். மல்டிமீட்டரோட 2 ப்ரோபையும் டச் பண்ணும்போது கண்டினியூட்டி சவுண்ட் கேட்கும். ஸோ இப்போ ஸோ இதில் இந்த பக்கம் நம்மளோட ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு இருக்கிறது நெகட்டிவ். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம்.
இதே மாதிரி நான் வந்து பேரலுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சீரிஸ் கனெக்ஷன் பார்த்தவங்களுக்கே தெரியும். இப்போ நான் நெகட்டிவும் இதில் பாசிட்டிவ் வைக்கும்போது 3 எல்இடியுமே எரியுது. இது பின்னாடி இருக்கிற சர்க்யூட்டு இதுதான். சரி, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பாசிட்டிவ் இந்த பக்கம் இருக்குது, நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏன் எரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரல் கனெக்ஷனுக்கு இந்த மல்டிமீட்டர்லேருந்து வர்ற பவர் பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு பேட்ரி, இந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் வைக்கிறேன். பாருங்கள், 3 லைட்டுமே எரியுது. ஸோ இப்போ நம்மளோட சீரிஸ் பேரல் கனெக்ஷனுக்கான ஒரு சின்ன ஒரு பிசிபி ரெடி ஆயிடுச்சு.